யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வாழைப்பூ வடை. வாழைப்பூ வடை பண்ணுறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பும் 3 காஞ்ச மிளகாவும் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாழைப்பூவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறமா கருவேப்பில் கொஞ்சம், அது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஊற போட்டிருந்த கடலைப்பருப்பையும் காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கணும். 1-2 அப்படியே கிடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க எல்லாத்தையும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும், அதுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு அடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து அதை குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுருங்க தனியாக. அப்போ தான் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தை எடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம உருண்டை ஊற்றி வச்சுருக்க பருப்பு எடுத்து லைட்டாக தட்டி தட்டி மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஆயிலை லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு 3 நிமிஷத்துக்கு வறுத்தீங்கனாலே கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் ஆயிலிருந்து தூர எடுத்துருங்க. வாழைப்பூவை வேறு எப்படி பண்ணாலுமே குட்டீஸ் சாப்பிட மாட்டாங்க. இப்படி பண்ணி கொடுங்க, குட்டீஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியே சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டில் அபிமன்யு என்ன சொன்னான்றது ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் கேட்டுக்கோங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு.